நம்ம கிராண்ட்மா ஹட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பருப்பு துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரசம் சாதத்தோடையும் கஞ்சிங்க கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். இப்போது பருப்பு துவையலுக்கு நம்ம துவரம் பருப்பு எடுத்துருக்குறோம். 3 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது வெறும் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இந்த துவரம் பருப்பை வறுத்து நம்ம துவையல் அரைக்கலாம். இப்போது அடுப்பில் துவரம் பருப்பு வச்சுருக்குறோம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் துவரம் பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பையும் இதே மாதிரி வறுத்து எல்லாத்தையும் இதே அளவில் நீங்கள் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது செவந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இந்த பாத்திரம் சூட்லேயே அது நல்லா செவந்து சரியாயிடும். ஆறின பிறகு எல்லா பொருளையும் சேர்த்து மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சி துவையல் பதத்துக்கு எடுக்கணும். பருப்பு துவையல் ரெடி ஆகிடும். இப்போது மிக்சியில் எல்லா பொருளையும் சேர்த்துட்டேன். இது நம்ம ஒரு 2 தடவை விப் பண்ணணும். இந்த டைமில் பருப்பு மஞ்சிட்ட உடனே கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து ஃபுல்லுத்தையும் அரைச்சி நல்ல துவையல் பதத்துக்கு எடுத்தோம்னா துவையல் ரெடி ஆகிடும். இப்போது நம்ம பருப்பு துவையல் ரசம் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுது. உங்களுக்கு நேரம் இல்லை உடனே அரைக்கணுன்னாக்கா இந்த துவரம் பருப்புக்கு பதிலாக சட்னி கடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுற இந்த இதையும் வச்சு அரைக்கலாம். இதை வறுக்க வேண்டியில்லை. நேராக எல்லா சாமானியும் சேர்த்து மிக்சியில் ஒரேடியாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் சாப்பாடை ருசியாக அளவாக சாப்பிடுங்க.